எப்படி இருக்கணுமா மாமா? கேட்கல. சிலர் ஆரம்பத்தில் தாழ்மையாக இருந்துடுறாங்க, ஆனால் போக 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 அவருடைய தாழ்மை எங்கேயோ போயிடுது. நீங்கள் இந்த மேலை நாடுகளில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், சாப்பிட்றதுக்கு நம்ம நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டேபிள் எல்லாம் வச்சுருக்குறோம். ஆனால் குறிப்பிட்ட ஒரு இனத்தை சேர்ந்தவங்க என்ன வச்சுருக்குறாங்கன்னு சொன்னால், அவங்க வந்து அந்த நீங்கள் கோயம்புத்தூரில் கூட 2-3 ரெஸ்டாரண்ட் இருக்குது. இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நம்மெல்லாம் டேபிள் மேலே உட்காந்து சாப்பிட்றது மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு ரூமை மட்டும் தனியாக வந்து அவங்க தரையில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி வச்சுருப்பாங்க. கீழே தான் உட்காருவாங்க. கீழே உட்காந்து அது நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரில, அந்த இடத்துல பெரிய பெரிய காரு, பெரிய பெரிய வசதி உள்ளவங்க வந்து பார்த்தீங்கன்னா தரையில் உட்காந்து அப்படியே சாப்பிடுவாங்க. அப்போ எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். பாருங்கள், நம்முடைய திருச்சபையில் இன்றைக்கி நிறைய பேர் தரையில் நீங்கள் உட்காந்துருக்கீங்க. இது ஒரு தாழ்மையினுடைய அடையாளம். கண்டிப்பாக இது ஒரு தாழ்மையினுடைய அடையாளம். ஏன் அப்படின்னா, ஆனால் இது எத்தனை நாள் நீடிக்கும்னு எனக்கு தெரில. இன்னைக்கு வசதிகள் வந்து மாறுகிறது. ஏன்னா ரொம்ப நேரம் நீங்கள் உட்காந்து செய்தி கேட்கும்போது இந்த குறுக்கு வலிக்கும். அதனால நிறைய பேர் என்ன பண்ணால் மேலே உட்காந்துருக்காங்க. அது நாளுக்கு நாள் சரீரங்கள் பலவீனம் அடைகிறதுனால இந்த மாதிரி வசதிகள் செய்ய வேண்டியதாக இருக்குது. ஆனால் ஒன்று என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம கீழே இருக்கும்போது நம்மை அறியாமலே நமக்குள்ள என்ன வரும் சொல்லுங்களேன். ஆனால் நம்முடைய மனசு இன்னைக்கு எதை தேடுது அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு 50 பேர் 100 பேர் 200 பேர் கீழே உட்கார்ந்துருக்கிறதுனால உங்களுக்கு கீழே உட்கார்றது ஒரு பெரிய விஷயமா தெரியல. ஆனா நீங்க மட்டும் கீழே உட்கார்ந்துருக்கிறதா இருந்தா, இங்க இருக்கிற நிறைய பேர் உட்கார்ந்துருவீங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா சிலருக்கு அந்த இடத்துல என்ன போட்டுன்னு தெரியுமா, அப்படி இந்த போட்டோ எடுக்கிறாங்க பாருங்களேன். குரூப் போட்டோ எடுக்கும்போது எல்லாரும் எப்படி நின்று போட்டோ எடுக்க ஆசைப்படுவாங்க? ஹலோ, கேட்கல? எல்லாரும் நின்றுட்டு எடுக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க. ஆனா யாருடைய போட்டோ தெளிவா விழும்? இந்த கீழே ஒரு முட்டியை ஊனிட்டீங்கிறான் பாருங்களேன், அவன் தான் நல்லா தெரிவான். ஆனா நமக்கு நிறைய பேருக்கு முட்டியை ஊன்றது. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நம்முடைய கேரக்டர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னா, நம்ம வந்து தாழ்மையாய் போகிறதற்கு வந்து நம்முடைய மனசு விருப்பப்படலை. அதுக்காக நீங்க போய், நான் இது உதாரணத்துக்கு தான் சொன்னேன், நீங்க அப்படியே கீழே உட்காந்து சாப்பிடுங்க, நீங்க தரையில உட்கார்றதா அப்படின்லாம் சொல்லலை. இன்னைக்கு இருக்கிற உலகத்துல வந்து நிறைய நீங்க படிக்க வேண்டியது நம்ம இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி. ஆனா உங்களுடைய வாயிலே தாழ்மை மட்டுமல்ல, உங்க மனசுக்குள்ள என்ன இருக்கணும் தெரியுமா? கேட்கல? பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, மனசுல தாழ்மை இருக்கணும். அப்படி குனிஞ்ச போஸ்டர் பிரதர் அப்படின்னு விட்டா அப்படியே தரையில குனிஞ்சிருவாங்க போல தெரியும். என்ன தாழ்மை சிஸ்டர், என்ன தாழ்மை பிரதர், அப்படி வீட்டில் போய் பார்த்தா தான் தெரியும். அப்படி என்னையா, என்ன அப்பாட்ட சொல்லவா, இல்லை தம்பிகிட்ட சொல்லவா, கூப்பிடவா யாரையாவது ஒருத்தர? எங்க அப்பா நாட்டாம தெரியும்ல, எங்க அப்பா போலீஸ்காரர் தெரியும்ல. அப்போ உள்ளத்துக்குள்ள என்ன இருக்குது? இருதயத்துக்குள்ள பெருமை இருக்குது. ஆனா வெளித்தோட்டத்துக்கு என்ன பாக்குறது? அப்படியே தாழ்மையா. நான் சொல்றேன், யார்கிட்ட நடிக்கிறீங்க? நீங்க யார்கிட்ட நடிக்க முடியும்? ஆண்டவர் முகத்தை பார்க்கல, எதை தான் பார்க்கிறாரு? கண்டுபிடிச்சிருவாரு நீ பெருமை உள்ள ஆளுன்னு. ஈஸியா கண்டுபிடிச்சிருவாரு. கர்த்தருக்கு அது பிரியம் இல்ல. நான் எப்படி, நான் அப்படி இல்லை இல்லை. உங்களுடைய சில நேரத்திலே உங்களுடைய பேச்சு ஒருவேளை உங்களை பெருமையா பேசுற மாதிரி காமிச்சுக்கலாம். சிலர் அப்படிதான் நினைப்பாங்க. அந்த பேசும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்களுடைய சாட்சி மாதிரி பெருசா பேசுவாங்க. ஆனா சிலருடைய பார்வைக்கும் பெருமை பீத்துறாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலேயே அவங்க மனசு எப்படி இருக்கும்? அவங்களுடைய வே ஆஃப் அந்த டாக்கிங் வேணா அப்படி இருக்கலாமே தவிர மனசுக்குள்ள அவங்களுக்கு தாழ்மை இருக்கும். அப்போ அதை பார்த்த உடனே பெருமை பிடிச்ச ஆள் நம்ம சொல்ல முடியாது. சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா பவ்யமா உள்ள பேசுவாங்க, வெளியே பேசுவாங்க, ஆனா மனசு ஃபுல்லா என்ன இருக்கும்? ஆனா நீங்க செக் பண்ணுங்க, உண்மையா மனசளவுக்கு நீங்க தாழ்மை உள்ளவர்களா? உங்களுக்கு ஒரு பெருமையும் வர்றது இல்லையா? சொல்லுங்க, ஒரு பெருமையும் வர்றது இல்லையா? இல்ல, ஆண்டவர் இங்க ஒருத்தரை தட்டி கொடுக்கிறாரு. யார தெரியுமா? அவன் அல்ல, தன்னை தாழ்த்துகிற எவனும். சொல்லுங்க சத்தமா, கையை உயர்த்தி சொல்லுங்க, சாகிற வரைக்கும் எனக்கு பெருமை மட்டும் வந்துடவே கூடாது ஆண்டவர். இல்ல, நல்ல சத்தமா சொல்லுங்க ஆண்டவருடைய பிள்ளைகளை. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவர் எனக்கு பெருமை மட்டும் வந்துடக்கூடாது.
முழு பலத்தோட சொல்லுங்க, எனக்கு பெருமை மட்டும் வந்துடக்கூடாது ஆண்டவரே, நான் பெருமை பற்றவே கூடாது ஆண்டவரே. எப்பொழுதும் நான் என்னவா இருக்கணும்னா, பரவாயில்ல என்னை குட்டுறவங்க குட்டட்டும், திட்டுறவங்க திட்டட்டும், ஆனா நான் என்னை தாழ்த்த 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 லட்சங்களுக்கு முன்பாக ஆண்டவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா பெருமைப்படுத்தி கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு எச்சரிப்பின் செய்தியை சொல்றேன், ஒரு எச்சரிப்பின் செய்தியை சொல்றேன். எனக்கிட்ட சம்பளம் வருது, எனக்கிட்ட பதவி இருக்குது, இந்த பதவி இந்த சம்பளம் வந்ததுனால நான் யாரையும் கேட்க மாட்டேன், நான் யாருக்கும் கீழ்ப்படிய மாட்டேன், எனக்கு யாருமே வேண்டாம் அப்படின்னு நினைக்கிற கேரக்டர் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா, ஒரு நாள் எந்த உதவியும் இல்லாம உங்க பணத்தை நம்பின ஒரே காரணத்திற்காக, உங்க சரீரத்தை நம்பின ஒரே காரணத்திற்காக நீங்க யாருமே இல்லாத நிற்கதியாய் நிற்கிற ஒரு நாள் வந்துடும். பாஸ்டர் இப்படி சொல்றாரேன்னு வருத்தப்படாதீங்க, என் கண்ணால பார்த்ததை சொல்றேன் தேவ பிள்ளையே, கண்ணால பார்த்தது, அப்படியே நேருக்கு நேர் பார்த்துருக்கிறேன். கணவனை துச்சமாய் நினைத்து ஒரு கவர்மெண்ட் ஜாப் ஒரு பிள்ளைக்கு கிடைச்சிருச்சு, அவ்வளவுதான், யாரையும் மதிக்கிறது இல்லை, யாரையும் என்னை விட நீ தானே சம்பளம் கம்மியா வாங்குற, பொறுத்து பொறுத்து பார்த்தார், அவரால் முடியல. இப்போ வந்து அவர்கிட்ட சொல்லாம அந்த வீட்டில் இருக்கிற மொத்த பொருளையும் பேக் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துட்டு போயாச்சு. தனி ஒரு இடத்துல அந்த மனுஷன் அழுத அழுக, அவங்க அப்பா அவங்க அம்மா நீ வாப்பா நீ வாப்பா, எங்கேயுமே ஆறுதலுக்கு போக முடியல. ஆனா அந்த 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 சூழ்நிலை ரொம்ப நாள் நீடிக்கல, ரொம்ப நாள் நீடிக்கல. மனைவி அழகா இல்லை, கணவன் அழகா இல்லை, இதெல்லாம் வந்து 2 வருஷம் 1 வருஷம் ஓடும் ஆண்டவருடைய பிள்ளைய, ரொம்ப நாள் ஓடாது. ரொம்ப கவனமா இருக்கணும். எது வந்தாலும் நான் எப்படி இருக்கணும்னா, நான் நானாகவே இருக்கக்கூடிய கிருபை தான். ஹல்லேலூயா. கையை அசைத்து ஒரு ஹல்லேலூயா. சிலருக்கு கொஞ்சம் இந்த முகம் பல பலன்னு வெள்ளையாக வேண்டாம், நான் வெள்ளையா இருக்கேன், எனக்காக எல்லாரும் கீவில் வந்து லைனா நிற்கணும். என் பிள்ளை அவன் கேட்டான், என் பிள்ளை இவன் கேட்டான், என் பிள்ளை இவங்க கேட்டாங்க, டாக்டர் கேட்டான், இன்ஜினியர் கேட்டான், கல்யாணம் ஆகி 10 வருஷம் தாண்டி சொல்ற வார்த்தை அப்படிதான். எனக்கு அப்பவே ஒருத்தர் வந்து கேட்டாரு, அவர் இன்னைக்கு பாருங்க, அவர் கேட்டார், எங்க அம்மா கொடுக்க வேணான்னு நினைச்சு இந்த குரங்கு கையில் பிடிச்சி கொடுத்துட்டாங்க. இது என்ன பேச்சு? இவர் பெரிய அழகியாமா இல்லை இவர் பெரிய அழகனாமா, இவங்க ரொம்ப அப்படியே. அப்போ தன்மேல் நம்பிக்கை வந்தது பாருங்களேன். என் அழகுக்கு யார் வேணாலும் வருவாங்க, என் அழகுக்கு யார் வேணாலும் கல்யாணம் பண்ணுவாங்க. இது என்ன பிள்ளை பேச்சு? அப்படி எப்படி அழகு கல்யாணம் பண்ற வாழ்க்கைலாம் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன்? நீ அழகை எத்தனை நாளைக்கு பார்த்தா அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்வாங்கன்னு நினைக்கிறீங்க? அழகெல்லாம் மாயை, ஒரு நாள் போகும். எப்பேற்பட்ட உங்க அழகை பார்த்து உங்களை நேசிக்கிறவங்க வந்து எழுதி வைங்க, 9 மாசம் தான், 9 months தான் டைம், அதுக்கு மேல அவங்களுடைய அன்புல மாற்றம் வரும். உங்க அழகை பார்த்தெல்லாம் வந்து உங்களை நேசிக்கிறவங்க அது நேசமா இருக்காது. அதெல்லாம் விரும்பாதீங்க. அப்படி பெருமை வந்துடவே கூடாது, வந்துடவே கூடாது. எப்பொழுதும் நம்ம என்னவா இருக்கணும்னா தாழ்மையா. ஹல்லேலூயா. உள்ள ஆலயத்துக்குள்ள வந்து யாராவது ஒருத்தர், பிரதர் காரை இங்கே நிப்பாட்டாதீங்க, இப்போ என்ன என்ன பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணுவா, பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணுவையா? இல்லை, பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன், பாஸ்டர் நான் எப்படி தெரியுமா உங்களுக்கு? அவர் கார் வச்சு நான் கார் வச்சு ஒன்று தான் போ, அப்படிதான். எல்லாத்துக்கும் சுருன்னு வந்து வருது. இந்த கோபம் எதனால வருது அப்படின்னு சொன்னா, நான் என்னவா நினைக்கிறேன், என்ன பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க, மூக்கு மேல கோபம் வர்றது நான் என்ன பெரிய ஆளா நினைக்கிறதுனால. ஹலோ, அது பரவாயில்ல, உள்ள வந்து யாராவது கொஞ்சம் தள்ளி உட்காருங்க சிஸ்டர்னோன்னா ஒரு முறைச்சு பார்க்கறது. பீசாச என்ன தள்ளி உட்கார சொல்றியா? நான் பாஸ்டுக்கு முன்னாடி தான் உட்காருவேன், இந்த இடம் என்னுடையதுன்னு தெரியாதா? நான் இங்கே எத்தனை வருஷமா உட்கார்ந்து இருக்கிறேன், உனக்கு தெரியாம வந்து பேசிட்டு இருக்கிறேன், இன்னும் இந்த இடத்துல பார்த்ததே இல்லையா?
பாஸ்டரை என்ன தள்ளி உட்கார சொல்ல, நீ வந்து தள்ளி உட்கார சொல்ற. நீ யாரு? பாஸ்டர் அம்மாவா? என்ன பேச்சு! ஐயோ இசப்பா ஸ்தோத்திரம். இந்த பெருமைக்கு அளவே இல்லாம போச்சு இல்ல. ஆண்டவருடைய பிள்ளைகளே, நமக்கு என்ன வேணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறாருன்னா, நான் அவனை தட்டி கொடுப்பேன். இந்த மனுஷனுக்கு எல்லாமே இருக்குது, அப்படி நல்ல மனுஷன், நல்ல மனுஷன். ஆனா அவனுக்குள்ளேயே தான் நிற்கிறேன் என்று சொல்லுகிற எவனும் விழாதபடிக்கு என்னவா இருக்கணுமாமா? கேட்கல. கடந்த நாட்களில் இந்த கார் ஒன்று வாங்கிடலாம், ஒரு செகண்டா கார். அந்த கார் கொஞ்சம் ரிப்பேராக இருக்கிறனால அப்படின்னு முடிவு பண்ணோம். அப்போ ஒரு நபர் எனக்கு ஃபோன் பண்ணி, பாஸ்டர் உங்கள் பேர்லேயே ஒரு கார் இருக்குது, செகண்ட்ஸ் ரொம்ப கம்மியாக கிடைக்குது, அதை வாங்கிட்டீங்கன்னா அதில் உட்காந்து போனீங்கன்னா உங்கள் பேரும் ஒன்று காரும் ஒன்று, நல்லா இருக்கும் அப்படின்னாரு. இப்போ நான் சொன்னேன், பிரதர் உங்களுக்கு நல்லா இருக்கும், வெளியே பார்க்குறவங்களுக்கு அவ்வளோ பெரிய காரில் போகிறது மாதிரி காசுல தெரியும், அது நம்ம கம்மியாக வாங்கணும்னு அவங்களுக்கு எப்படி தெரிய போகுது? அவங்களுக்கு தெரியாது, வேண்டாம். ரெண்டாவது அது ரொம்ப எக்ஸ்பென்ஸு, அந்த மந்த்லி அதை ரெடி பண்ணுறது. உடனே அவர் ஒரு ஐடியா சொன்னார், பாஸ்டர் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பின்னாடி இது 2ஆம் தரமாய் வாங்கப்பட்டது அப்படின்னு வேணா ஒரு ஸ்டிக்கர் அடிச்சு ஒட்டிடலாமான்னு கேட்டார். சார் இந்த ஐடியாவும் ரொம்ப நல்லா இருக்கு. அந்த மாதிரி ஒரு கார் வாங்கி பின்னாடி இந்த 2ஆம் தரமாய் வாங்கப்பட்டது அப்படின்னு யாராவது எழுதி போட்டிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா, யாராவது எழுதி போட்டிருக்காங்களா காரு இது செகண்ட் ஹேண்ட் கார்னு யாராவது எழுதி போட்டிருக்க பார்த்துறீங்களா? ஹலோ, அந்த மாதிரி ஏதோ ஒரு காரு பைக்கை பார்த்தோம் கை தூங்க பார்க்கலாமே. ஆனால் 2வது ஓனர்னு கூட நம்ம சொல்ல மாட்டோம். நம்ம அதில் ஏறி உட்கார்ற தோரணை போகிற தோரணை, நான் தான் ஃபர்ஸ்ட் ஓனர். ஆனால் இந்த மாதிரி ரொம்ப பெருமை பிடிச்சோன்னா இடையில அதுக்கு பல்ல இழிச்சு நின்றுட்டுருக்கோம் காற்று போய். அதனால் நமக்கு பொதுவாகவே நமக்கு என்ன வரும் அப்படின்னா, நம்மளை இறக்கி பேசுவதோ இறக்கி இருக்கிறதோ நமக்கு என்ன பண்ணாது, பிடிக்காது. ஆனால் உண்மையிலே ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு அது பிடிக்கணும். அதான் தேவனுக்கு முன்னோடியாய் வந்த யோவான் ஸ்நானகன் என்ன சொல்றாருன்னா, அவர் பெருகவும். சத்தமா சொல்லுங்க. இப்ப நிறைய ஆராதனைல ஆண்டவர் மறைஞ்சிட்டாரு, பாஸ்டர் மட்டும்தான் முன்னாடி தெரிகிறாரு. ஏன்னா நிறைய இடத்துல யாரை தான் எக்ஸ்போ பண்றாங்க, பாஸ்டர் பாஸ்டர் பாஸ்டர். ஆண்டவர் பின்னாடி நிற்கிறாரு. ஆனா இயேசுவுக்கே முன்னடையாளமாய் முன்னோடியாய் வந்தவர் யோவான் ஸ்நானகர். அவர் சொல்றாரு, அவரை ஃபாலோ பண்ணல, இயேசுவை ஃபாலோ பண்ணல, இவரை தான் நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க. அதுவும் யோவான் ஸ்நானகனை ஃபாலோ பண்ணவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஹை அஃபீஷியல்ஸ், எல்லாமே பெரிய பெரிய ஆட்கள். அந்த போலீஸ்காரரு, சமுதாயத்தில் மேலே இருக்கிறவங்க, படித்தவங்க, இவங்க எல்லாம் எங்கே போயிட்டாங்கன்னா வனாந்திரத்துக்கே போயிட்டாங்க. அப்படி ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் இந்த யோவான் ஸ்நானகன் அவங்கள பார்த்து என்ன சொல்றாரு தெரியுமா? என்னிலும் வல்லவர் ஒருவர் வருகிறார், என்னிலும் வல்லவர் ஒருவர் வருகிறார். நீங்க என்னிடத்துல பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறீங்க, அவருடைய பாதரையட்சியின் வாரையாயிலும் அவிழ்க்கிறதுக்கு. அவர் வந்து ஞானஸ்தானத்துக்கு முன்னாடி நிக்காண்டு இருக்கும்போது, ஆண்டவரே என்ன ஆண்டவரே இப்படி சோதிக்கிறீங்க, நீங்க போய் எங்கிட்ட ஞானஸ்தானம் எடுக்கலாமா? நம்மளா இருந்தா என்ன தெரியுமா, ஒரு கேமராவை செட் பண்ணிட்டு கரெக்டா போட்டோ எடுறா, இதாண்டா நமக்கு வெயிட்டு. நம்ம இன்னைக்கு வந்து ஒரு சினிமாக்காரனுக்கு போட்டோ ஞானஸ்தானம் கொடுத்துருக்குறோம், அவ்வளவுதான். அப்படி நினைச்சு பாருங்களேன், பாஸ்டர் பென்ஸ் ரஜினி ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டார் அப்படின்னா உங்களுக்கு என்னவா இருக்கணும்? பாஸ்டர்ட்டா அவரே ஞானஸ்தானம் எடுத்துக்காருப்பா, நம்ம அப்படி யோசிப்போம்ல. அவர் அன்னைக்கு அப்படிதான் பண்ணியிருக்கலாம். ஆனா இல்லை இல்லை, எல்லாருக்கும் முன்பாக வைத்து உங்களால நான் ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டியதா இருக்கும்போது எங்கிட்ட நீங்க எப்படி ஆண்டவரே? உடனே ஆண்டவர் சொல்றாரு, இது எல்லா நீதிக்கும் உட்பட்டு இருக்கிறது, இப்போதைக்கு இதை நீ என்ன பண்ணு, நிறைவேற்று, விட்டுரு. அப்படியே ஜனங்களை எல்லாம் அவருக்கு நேராக டைவர்ட் பண்ணிட்டு அப்படியே மறைஞ்சிட்டான் பாருங்க. அந்த யோவான் ஸ்நானனுடைய தாழ்மையை பாருங்க. அப்படியே மறைஞ்சு என்னதான் இருந்தாலும் வாழ்ற போது கூட அப்படி வாழலாம், ஆனா மரிக்கும் போது துஷ்டனை மாதிரி மரிக்கிறதுக்கு யாருமே ஒப்பு கொடுக்க மாட்டாங்க. ஆனா யோவான் ஸ்நானகனை எப்படி கொன்னாங்க? ஒரு சின்ன பொண்ணு டான்ஸ் ஆடுது, அந்த டான்ஸ் ஆடணும்னா அவன் கேட்கறான், அவனுக்கு என்ன வேணும்னு கேட்கும்போது யோவான் ஸ்நானனுடைய, நான் சொல்றேன், நீங்க ஏன் கர்த்தர் எப்படி இப்படி அனுமதிச்சாரு? நீங்களா இருந்தா விட்டுருவீங்களா? நம்மளா இருந்தா விட்டுருவோமா? என்ன ஆண்டவரை நினைச்சிட்டு இருக்கிறீங்க? ஆனா நான் சொல்றேன், அந்த யோவான் ஒரு வார்த்தை கூட ஆண்டவர்கிட்ட கேட்காம
நான் எப்படி அப்படின்னா அப்படியே வான பரியந்தம் பெரிய ஆளா ஜனங்களுக்கு முன்னாடி பெரிய ஹீரோவா தெரிஞ்சவன் மரணத்துல இப்ப எப்படி தெரியறான் தெரியுமா? ஒரு கோழையை விட சமமா தெரியுறான். ஒரு 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 துஷ்டனை போல ஒரு ஒரு இப்படிப்பட்ட ஒரு மரணம் வரலாமா? இப்படிப்பட்ட ஒரு மரணமே அந்த மாதிரி ஒரு ஒரு அப்படியே மட்டமா இறங்கிட்டான். எப்படி இருக்கும் அவங்கள பார்க்குறவங்களுக்கு? நம்மளா இருந்தா ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம். ஆனா யோவான் ஸ்நானகன், ஐ எம் ரெடி, நீர் பெருகவும். சத்தமா சொல்லுங்க. இப்போ உங்களை யோவான் ஸ்நானகனோட ஒப்பிட்டு பாருங்க சிஸ்டர், பிரதர். யோவான் ஸ்நானகனோட ஒப்பிட்டு பாருங்க பிரதர். உங்க தாழ்மை எப்படி இருக்குன்னு செக் பண்ணுங்க பிரதர், செக் பண்ணுங்க சிஸ்டர். எது வந்தாலும் நம்ம ஆடிடக்கூடாதுப்பா. எது வந்தாலும் எல்லாம் நம்மகிட்ட எல்லா நாளும் இருக்காது. பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, எல்லாம் எப்போதும் நம்ம கூட இருக்காது. மனுஷங்க நமக்கு வேணும். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, மனுஷங்க நமக்கு வேணும். இது வந்த உடனே அவ்வளவுதான், மனுஷங்க வேண்டாம்னு தூக்கி போட்ட முடியாது. அல்லேலூயா. கையை உயர்த்தி சொல்லுங்க, என்னை தாழ்மையினால நிரப்பு. நான் நம்புறேன் இந்த சர்ச்சில் அப்படியே வந்து நிறைய பேருடைய தோலை கத்தர் தட்டி இப்படி இருக்கும்டா அப்படின்னு கத்தர் சொல்லுவாருன்னு நம்புறேன். ஆமேன். வெகு சீக்கிரத்தில் அப்படி ஒரு நாள் வரும் 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 வரும். கத்தரே உங்களை மதிக்கிற, கத்தரே உங்களை தட்டி கொடுக்கிற. ஹல்லேலூயா. ஆமேன் சொல்லுங்க. இந்த பாக்கியம் எவ்வளோ மேலான பாக்கியம். ஆமேன். எனக்கு தாங்க ஆண்டவரே. நான் பிரசங்கம் பண்ணும்போதே நான் கேட்குறேன்ப்பா, நான் பிரசங்கம் பண்ணும்போதே கேட்குறேன். இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆண்டவரே. நான் ரொம்ப ஆசைப்படுறேன் ஆண்டவரே, உங்க முகத்தை வந்து சந்திக்கிற வரைக்கும் நீர் எவ்வளவு உயர்த்தினாலும், எவ்வளவு உயர்த்தினாலும், எவ்வளவு பெரிய பெரிய ஆட்கள் வந்து லைன்ல நின்று இருந்தாலும் அப்படியே தாழ்மையா எல்லா மகிமையும் உங்களுக்கு அப்படியே செலுத்திட்டு அப்படியே மறைஞ்சு இருந்துட்டு அப்படியே உங்க கையை பிடிக்கிற அந்த நாளுக்கு என்னை ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே. கைகளை மேல உயர்த்தி, ஓ நன்றி 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 உம்மா நன்றி, என்னாலாகும் என்று ஒன்றும் இல்லை. நம்பர் 3, மூணாவது முடிச்சிடறேன். ஒரு 15 நிமிஷத்துக்குள்ள முடிச்சிடலாம், சரியா? ஓகே. மூன்றாவது மத்தேயு எழுதின சுவிசேஷம். இன்னும் 2 பாயிண்ட் இருக்கு, வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் 13வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரைக்கும். பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீடர்களை நோக்கி, மனுஷகுமார் என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர், சிலர் உம்மை யோவான் ஸ்நானகன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். நீங்க இந்த சம்பவம் உங்களுக்கு இந்த வாசிக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆண்டவர் வந்து தன்னுடைய சீடர்களை பார்த்து கேட்கிறாரு, எப்பா என்ன எல்லாரும் யாருன்னு இந்த ஊர்ல வந்து என்னை யாருன்னு பேசிக்கிறாங்க. ஆண்டவர் வந்து அவங்க எல்லாருக்கும் முன்னாடி நான் தான் இயேசு, நான் தான் வந்திருக்கிறேன், நான் தான் வந்து அப்படின்னு சொல்லல. அவர் வந்து பிறந்ததே எப்படி பிறந்தார் அப்படின்னா, மாட்டு தொழுவத்தில் பிறந்துட்டாரு. ராஜாவுனுடைய வீட்டில் பிறந்துட்டார் அப்படின்னு நினைச்சாருன்னா இயேசு கிறிஸ்துவனுக்கு நினைச்சுறேன்னு தெரியல, அவர் அப்படிதான் பிறந்தார். அவருடைய பிறப்பெல்லாம் அப்படி காமிக்கல. அப்போ வந்து இப்போ வந்து கேட்குறாரு, என்ன யாருன்னு சொல்றாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஐடியா சொல்றாங்க. தீர்க்கதரிசி, யோவான் ஸ்நானகன், எலியா, ஒவ்வொருத்தரும் அப்படி பேசிக்கிறாங்க. உடனே ஆண்டவர் சொல்றார், சரி எப்பா அவங்க எல்லாம் சொல்றது போட்டும்பா, இந்த கூட்டத்தில் நீங்க 12 பேர் இருக்கிறீங்க, நீங்க 12 பேரும் என்ன யாருன்னு
சொல்றீங்கன்னு கேட்குறாரு. அப்போ நம்மால் தான் ரொம்ப முத்திரி கொட்டாச்சே, எதுக்கும் அவர் எப்படி தான் நிற்பாரு, நன்மையிலையும் ஃபஸ்ட் நிற்பாரு, தீமையிலையும் ஃபஸ்ட் நிற்பாரு. சிரிக்கணும்னாலும் அவர் தான், அழணும்னாலும் அவர் தான், கவுத்தணும்னாலும் அவர் தான் காட்டணும். எப்பவும் போல வழக்கமா சத்தமா கத்தி, இயேசுவே நீர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு உடனே ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு. ஆண்டவர் எதிர்பார்க்கவே இல்லை. அப்ப தட்டி கொடுத்து சொல்றாரு, சீமோன் பேதுருவே, இது நீயா சொல்லல, உனக்கு யார் வெளிப்படுத்தி இருக்கிறாருன்னா தேவ ஆவியானவர் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்போ உன் கூட இப்பவே ஆவியானவர் பேச ஆரம்பிச்சாரு, தட்டி கொடுக்கிறாரு. அப்போ நம்பர் 3, மூன்றாவது ஆண்டவர் யாரை தட்டி கொடுக்கிறார் அப்படின்னா, இந்த உலகத்திலே இருக்கிற எல்லாவற்றை குறித்து எல்லாரை குறித்த அறிவு உங்களுக்கு இருக்கலாம். அந்த அறிவுள்ளவங்களை இந்த உலகம் தட்டி கொடுக்கும். உனக்கு எல்லாம் தெரியும், உனக்கு எல்லாம் தெரியும். ஆனா ஆண்டவர் யாரை தட்டி கொடுப்பார் அப்படின்னா, இந்த உலகத்திலே இருக்கிற எல்லாத்தையும் அறிஞ்சவங்கள இல்ல. யார் அறியணும் சொல்லுங்க, பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, கர்த்தரை நீ அறியணும். சொல்லுங்க, கர்த்தரை அறியணும். பிரதர், ஒரு சீக்ரெட் ஒன்று கத்துக்குங்க. ஆண்டவரை பற்றி தெளிவாய் அறிந்த ஒரு மனுஷனுக்கு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா அறிவும் அவனை தேடி வரும். நான் 100% சொல்றேன். அது அந்த பாட்டு பாடும்போது கூட பெர்க்மன் சார் ரொம்ப அழகா பாடுவாரு. இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. ஆமென். மனுஷங்களை குறித்து எனக்கு அறிகிற அறிவே இல்லை பாஸ்டர். எல்லாரும் என்னை ஏமாத்துறாங்க பாஸ்டர், எல்லாரும் என்னை எள்ளி நகையாடுறாங்க பாஸ்டர் அப்படின்ற கேரக்டர் உங்களுக்கு இருக்கா? நீங்க ஆண்டவரை ரொம்ப நல்லா அறிஞ்சிருங்க. ஆண்டவரை அறிஞ்ச ஒரு மனுஷனுக்கு மனுஷங்க யாருன்றத கர்த்தரே சொல்லி கொடுப்பாரு. ஏன்னா மனுஷங்களை உருவாக்குனவர் கர்த்தர், மனுஷன் இந்த உலகத்தில் வைத்திருக்கிறவர் கர்த்தர். அல்லேலூயா. ஸோ மூன்றாவது, இந்த உலகத்திலே பரலோகம் தட்டி கொடுக்கிற மனுஷன் யார் அப்படின்னா, தேவனை குறித்து அறிகிற அறிவு. அல்லேலூயா. கொஞ்சமாவது ஆண்டவருடைய பிள்ளைங்க ஆண்டவரா அறிகிற அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. உங்களை பற்றி எனக்கு தெரிஞ்சுக்கணும் ஆண்டவரே, எனக்கு ஆசையா இருக்கு ஆண்டவரே, சொல்லி கொடுங்க. நீங்க யாருப்பா, நீங்க யார்? யாராவது கேட்டிருக்கீங்களா நீங்க யாருப்பா, நீங்க எனக்கு என்னவா இருக்கிறீங்க ஆண்டவரே, நான் உங்களை என்னன்னு கூப்பிடணும் ஆண்டவரே, எனக்கு சொல்லி கொடுங்க ஆண்டவரே. இந்த சூழ்நிலையில எனக்கு யாரா இருக்கிறீங்க ஆண்டவரே, இந்த பிரச்சனையில் நீங்க எனக்கு யாரா இருக்கிறீங்க ஆண்டவரே, இப்படி எல்லாம் கேட்டிருக்கீங்களா? உண்மையிலே நான் நம்புகிறேன், இந்த பலிபீடத்திலிருந்து நிறைய கேட்டிருக்கிறேன். கற்றுத்தாருமாப்பா, கற்றுத்தாரு. அப்படியே போய் உட்கார்ந்து முழங்கால் படிட்டுல கீழே உட்காந்து, ஆண்டவரே உங்களை குறித்து எனக்கு சொல்லித்தாங்கப்பா, நீங்க யாருப்பா? அப்பதான் நான் அன்புள்ள தேவன் அப்படின்னு காமிப்பார் ஆண்டவர். நான் உனக்காக மரிச்சேன், நான் உனக்காக பாடுபட்டேன். ஒன்னொன்னா ஒரு பாட்டு இருக்கு, அருமையான வெஸ்லி ஐயாவுடைய பாட்டு, எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த பாட்டு, உங்க பிள்ளைனா உங்க பிள்ளைனா நானும் பார்க்கணும், சத்தம் கேட்கணும், நீங்க ஆற்றணும், தேற்றணும், காயம் கட்டணும், பெரும் சேனை கூட்டம் ஒன்றை நிறுத்தணும், பெரும் சேனை கூட்டம் ஒன்றை முன் நிறுத்தணும், நம்புங்கப்பா என்ன ஆராதிப்பே. இந்த பாட்டுல அந்த லைன் இருக்குல்ல, நானும் பார்க்கணும், சத்தம் கேட்கணும், நீங்க ஆற்றணும், தேற்றணும், காயம் கட்டணும். இந்த வார்த்தைய 10,000 டைமுக்கு மேல பாடிட்டே இருப்பேன். நீங்க ஆற்றணும் ஆண்டவரே, நீங்க தேற்றணும் ஆண்டவரே, நீங்க என் காயத்தை கட்டணும் ஆண்டவரே. அப்படி நானும் பார்க்கணும், சத்தம் கேட்கணும், நீங்க ஆற்றணும், நீங்க தேற்றணும். உண்மையிலே இந்த உலகத்துல ஒரு வாழ்க்கை இருக்குது. கர்த்தரை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன்
பாக்கியவான். அது ஒரு டேஸ்ட், அது ஒரு டேஸ்ட். வாலிப மகன்களுக்கு மகள்களுக்கெல்லாம் சொல்றேன், இந்த உலகத்தினுடைய சந்தோஷம் என்னப்பா பெரிய சந்தோஷம், இந்த உலகத்தினுடைய மகிழ்ச்சி என்னப்பா பெரிய மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சிக்குள்ள நீ வந்து பாரு, இதற்கு ஈடான மகிழ்ச்சியை உலகத்துல எங்க போனாலும் உனக்கு கிடைக்காது. எங்க போனாலும் நீ பார்க்கவே முடியாது. வா, அவர் சந்தோஷப்படுத்துவாரு, அவர் காயம் கட்டுவாரு, அவர் கண்ணீர் துடைப்பாரு. ஐயோ, அந்த ஆறுதல் சொல்லி முடியாத ஆறுதலா இருக்கும், அவ்வளோ ஆறுதலா இருக்கும். இயேசு ஆறுதல் படுத்துறதை நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, கண்ணுல இருந்து அப்படியே தாரதாரியா கண்ணீர் கொட்டும், ஆனா மனசுக்குள்ள ஒரு சமாதானம் வரும் பாருங்க. ஐயோ, அது எவ்வளவு கோடி கொடுத்தா கூட அந்த சமாதானம் கிடைக்காது. அது உணர்ந்தவங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். இன்னொன்னு, அவர் திட்டுவாரு பாருங்க. ஸோ நமக்கெல்லாம் மற்றவங்க திட்டுனா என்ன வரும்? கோவம் வரும். ஐயோ, அவர் திட்டுனா இன்னும் கொஞ்சம் திட்டுங்க ஆண்டவரேன்ற மாதிரி இருக்கும். அவ்வளோ அழகா, சே அதெல்லாம் எவ்வளோ பெரிய ரசனை இல்லை? சே, அவர் கிரேட். ஆமேன். என் சரியான காதலன், என் சரியான காதலி இயேசு. ஆமேன். அந்த அளவுக்கு அவரை ரசிக்கிறேன் நான். ஆமேன். அல்லேலூயா. சே, எவ்வளோ நல்லவர். ஸோ கர்த்தர் பெரியவர். அதனால நம்ம என்ன பண்ணணும்னா, நம்பர் 3, பரலோகம் தட்டி கொடுக்குற 3வது பர்சன் யாருன்னு கேட்டா, அவங்க வந்து தேவனை அறிகிறவர். ஸோ நம்பர் 4, 4வதாக ஒரே லைன்ல முடிச்சிடறேன். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 16வது வசனம் வாச்சிடலாம். நீ உன் புத்திரன் என்றும் உன்னை ஏக சுதன் என்றும் பாராம அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை நீ செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருக பண்ணுவேன் என்று உன் சந்ததியார் சத்துருக்களின் வாசலை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டு கர்த்தர் சொல்லுகிறார். 4th 4வது ஆண்டவர் வந்து ஒரு மனுஷனை தட்டி கொடுக்குறாரு, ஒரு பரிசுத்தவனை தட்டி கொடுக்குறாரு. சூப்பரா அப்படின்றாரு. யார் அப்படின்னா, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. தன்னுடைய பிள்ளையை என்ன பண்றாரு அப்படின்னா, அப்படியே பலிபீடத்தில் கடத்தி கத்திய அப்படியே தூக்கும் போது, டே நிறுத்து, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியா அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்டா அடிக்கிட்டே போறாரு. உனக்குள் உன் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும், நீ நடந்து போ, உனக்கு எல்லாத்தையும் நான் தந்துருவேன். எப்பா, ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம் வந்து மிகப்பெரிய ஆசீர்வாதம். உன் சன்னதி எப்படி இருக்கும், உன் பிள்ளை எப்படி இருக்கும், உன் வம்சம் எப்படி இருக்கும், நீ எப்படி இருப்ப, மனைவி எப்படி இருப்பாங்க, எல்லாத்தையுமே சொல்லி முடிச்சிட்டாரு. அவ்வளோ சந்தோஷம் ஆண்டவருக்கு. அவனை பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. என்னன்னு நான் நம்பிக்கிறேன், அவருக்கு என்னன்னு சொல்லவே தெரியல. ஆண்டவருக்கு என்னன்னே சொல்லி தெரியாம அவன் தோலை தட்டி கொடுத்து, நான் இதை உன்ட்ட எதிர்பார்க்கவே இல்லடான்னு சொல்லிட்டு ஆசீர்வாதத்தை அப்படியே அள்ளி இறக்கிறாரு. போடா வச்சுக்கடா அப்படின்ற மாதிரி இருக்கு பாருங்களேன். அப்ப அந்த அளவுக்கு அவருடைய இருதயத்தை குளிர பண்ணது என்ன அப்படின்னு சொன்னா, நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும். அப்படின்னா எனக்கு பிடிச்சிருக்குது, ஆனா ஆண்டவர் கேட்கிறாரு, நான் நோ சொல்லாம எந்த மறு உத்தரவும் சொல்லாம, உனக்கு பிரியம் இல்லைன்னா, உங்களுக்கு சித்தம் இல்லைன்னா, என்கிட்ட இருக்க வேணாம் நீங்க விரும்புனீங்கன்னா, எனக்கு என் பிள்ளைய விட, என் பாசத்தை விட, என் மரியாதையை விட, என்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலையை விட எனக்கு நீங்க தான் ஆண்டவரே முக்கியம்னு அப்படி சொன்ன உடனே ஆண்டவர் அப்படி பிரமிச்சு போயிட்டார். எப்படா இப்படி ஒரு பிள்ளை, நீ புத்திரன் என்றும் கேட்கல. இந்த உலகத்திலேயே எல்லா தோல்வியையும் சமாளிச்சிடலாம். இந்த உலகத்திலேயே ஜெயிக்க முடியாத ரொம்ப கஷ்டமான ஒரு தோல்வி என்னன்னா, உண்மை காதல். பொய் காதல் இல்லை. இன்னைக்கு இருக்கிற காதல் எல்லாம் கிடையாது. இன்னைக்கு விடிஞ்சா ஒருத்தனை செலக்ட் பண்ணிக்கிறான். நேற்றுக்கு வரைக்கும் அந்த அஃபேர்ல இருந்தா இன்னைக்கு இந்த வேற அஃபேர்ல இருக்கானோ. இன்னைக்கு உலகம் ரொம்ப மாறிடுச்சு. நீ நினைக்க மாதிரிலாம் கிடையாது. இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் இன்னைக்கு காதல் தோல்வியிலேருந்து வெளியே வர்றதுக்கு நம்ம ஒன்றும் டீச் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அவனே ஓகே ரைட் பார்த்துக்கலாம் டாட்டா அந்த மாதிரி வந்துட்டாங்க. இல்லை, இந்த ஜென்ரேஷன் வந்துட்டாங்க. ஆனால் போன ஜென்ரேஷன் தெரியுமா, 90 கிட்ஸு இல்லை,
பைத்தியம்னா பைத்தியம். அவனை பார்த்தாலே ஏன்டா டேய் கொஞ்சமாவது அப்படி பண்ணுவான் பாருங்களேன். லவ் பண்ணி முடிச்சுட்டு ஒருவேளை அந்த பொண்ணு பேசலைன்னா, அந்த பையன் பேசலைன்னா, அவன் பண்ற ஆக்ஷன் இருக்குதே, நமக்கு அவ்வளோ வெறுப்பு வரும். ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு தோணும். நான் செத்துறவாடா, நான் கையை அறுத்துறவாடா அப்படின்னு பிளேடை வச்சு நின்றுட்டு இருப்பான். நான் கையை அறுக்கிறேன், ஒரு கயிறை வச்சு மாட்டிடுவான்னு கேட்குறான். எப்படி இது பயங்கரமாக போனோம். ஏன்னா அது அது உண்மை காதல், ரொம்ப நேசம். இந்த ஈசாக்கு மேல ஆபிரகாம் வச்சிருந்த நேசம் பொய்யான காதல் இல்லை. என்ன காதல்னா உண்மையான காதல். ஏன்னா 100 இயர்ஸ் இல்லை, வாக்கு தத்துவத்திற்காகவே 25 வருஷம் வெயிட் பண்ணியிருக்கான்ல. 25 இயர்ஸ் ஒவ்வொரு நாளும் எனக்கு கிடைச்சிரும் கண்டிப்பா கிடைச்சிரும் நம்பி 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 25 வருஷம் தாண்டி கிடைக்குது பாருங்க. அப்ப அந்த 25 வருஷத்தினுடைய எதிர்பார்ப்பு அவன் கையில கிடைக்கும் போது அப்படியே பொண்ணு மாதிரி கிடைக்குது. அதுவா அந்த பையன் தங்கமான பையன். நமக்கு பெத்தா அந்த மாதிரி ஒரு பிள்ளைய பிறக்கணும். என்ன பையன் சார், அவங்க அப்பா தலைக்கு மேல எடுத்து வச்சுன்னா சரிங்கப்பா வாடா வாப்பா படுத்த கையை கட்டும்போது அதான் வாய் தரவாத ஆட்டை போல படுத்து கிடக்குறான் பாருங்க. இயேசு கிறிஸ்துக்கு முன்னடையாளமா அது பேசப்படுது. அப்படியே எப்படி இருக்கும்? நம்ம வாலிய பசங்களா விடுவாங்களா? டே களவா கொன்றும் நான் சொல்ல மாட்டேன். இன்னைக்கு நம்ம குமரனா இருக்கிறோம், ஆனா அவரு அன்னைக்கு 100 வயசுன்னு போது கலவன் தானே அவரு. விடுவான நம்ம பசங்க சும்மா. இன்னைக்கு முடி நரைச்சாலே டேடி என்ன கொஞ்சம் நரைச்சிருச்சு உங்களுக்கு, வயசாயிட்டீங்க போல அப்படின்றானுவா. இல்ல 2 முடி நரைக்க வேண்டிய அதுக்குள்ள சொல்றானுவா, போச்சு போல டேடி முடிஞ்சிச்சு, இனி நாங்க தான் டேடி அப்படின்றானுவா. அப்போ விட்டா வச்சிருப்பானுவா. அவ்வளோ என்ன கிழவன் இப்படி என்ன பண்றான், நான் விட மாட்டேன். விடுற ஒன்ன கட்டி இப்ப பலி செலுத்துறான் பாரு. நான் இயேசுக்கு பலி செலுத்துறமா? என்ன நீ தான் வேண்டிய போக வேண்டிய வயசாயிடுச்சு என்னென்ன யோசிப்போம். ஆனா அப்படி நல்ல பிள்ளை. ஆனா எப்படி இருக்கும் அந்த பாசம், எப்படி இருக்கும்? ஏத்து பேசாத ஒரு பிள்ளை, கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளை, 25 வருஷம் வெயிட் பண்ணி கிடைச்ச பிள்ளை, ஆசையாய் இதுவரைக்கும் யாரையும் இப்படி நேசிச்சதில்லை. தன்னுடைய ஃபர்ஸ்ட் பெரிய லவ் உன் புத்திரன் ஏகசுதன். அந்த ஏகசுதன் என்கிற அந்த வார்த்தையை நீங்க போய் போட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு நிறைய அர்த்தம் வருது. அந்த அர்த்தம் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு உண்மையான காதலனுக்கு இருக்கிற அந்த அர்த்தம் அவ்வளோ லவ். ஆண்டவர் கேட்குறாரு, கொண்டு வந்து செலுத்துறியா அப்படின்ன உடனே சரி ஆண்டவரே உங்களுக்காக விடுற ஆண்டவரே, உங்களுக்கு சித்தம் இல்லைண்ணா பரவாயில்ல அப்படின்னு தன்னுடைய மனைவிகிட்ட சொன்னா அவங்க தடுத்துருவாங்களோன்னு சொல்லி, நம்மளா இருந்தா இப்படி ஒரு குறுக்கு புத்தியை யோசிச்சிருப்போம். போய் எதுக்கு சாராள்கிட்ட சொல்லிடுவோம், சாராள் இயேசு மாதிரி நின்ட்டாருன்னா அழகா நம்ம தப்பிச்சிடலாம். ஆண்டவரே நான் கண்ணு தான் நினைச்சேன், இதை பாருங்க இது குறுக்க நிற்குது, அதை உயிரை எடுத்துட்டு வேணா. நமக்கு அந்த பிளான் போயிருக்காதா? கண்டிப்பா யோசிப்பீங்க நீங்க எல்லாம். நானே யோசிச்சிருப்பேன் இந்த மாதிரி ஒரு பிளான் போட்டு அழகா தப்பிச்சிடலாம் அப்படின்னு. ஆனா அந்த எண்ணம் கூட வராம இல்ல அவள்கிட்ட சொன்னா ஒருவேளை தடுத்து நிறுத்திடுவாளோன்னு நினைச்சு சாராள் அம்மாட்ட கூட சொல்லாம இயேசு சொல்லிட்டார்ல, ஆண்டவர் சொல்லிட்டார்ல நான் இழக்கிறதுக்கு ரெடின்னு சொல்லி அப்படியே போய் பலிபீடத்தில் கிடக்கும்போது தான் என் ஆண்டவருக்கு ரொம்ப பிரியம் வருது. அப்படியே வாக்கு தத்தத்தையா அள்ளி விதைக்கிறாரு. உனக்கு பிடிச்சதை விட்ட இல்லடா, உனக்கு இஷ்டமானதை விட்டுட்ட இல்லடா, நீ உத்தமன் என்று நான் அறிந்திருக்கிறேன். இந்த ஜெபத்தில் இருக்கிற வாலிப தம்பி தங்கச்சி பிரதர் சிஸ்டர், உங்களுக்கு பிடிக்காததை விடுறது பெரிய விஷயம் இல்லப்பா. உங்களுக்கு இஷ்டம் இல்லாததை விடுறது பெரிய விஷயம் இல்லப்பா. நீங்க ரொம்ப நாளா கனவு வளர்க்காத ஒன்றை விடுறது பெரிய விஷயம் இல்லப்பா. ஆனா அவ்வளவு கனவை வளர்த்து அவ்வளோ ஆசையா முழுக்க முழுக்க அதையே நம்பி 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 இது எனக்கு வேணும், இது எனக்கு கத்த தரணும்னு அதுக்காக திட்டம் போட்டு அழகா அதற்கான காரியத்தை எல்லாம் உண்டு பண்ணி இதுதான் என் ஃபியூச்சர், இதுதான் என் வாழ்க்கை, இதுதான் என் வெற்றின்னு ஆயிரக்கணக்கான சிந்தையை உள்ள வச்சுட்டு அதான் ஆண்டவர் வேண்டாம், இது எனக்கு சித்தம் இல்லை, நீ எனக்கு பிடிக்கல, எனக்கு நீ ஸ்பெஷலான பிள்ளைன்னு சொல்லும் போது அதை விடக்கூடிய தைரியம் மட்டும் உனக்கு இருந்துச்சுன்னா பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் தோளை தட்டி இதாண்டா எனக்கு வேணும், இது போதும்டா. இன்னைக்கு யார் இருக்கீங்க?
யார் இருக்கீங்க? ஆண்டவருக்கு பிரியம் இல்லைன்னு தெரியுதே பிரதர், ஆனா கூட உங்க கையிலேயே நீங்க வச்சிருக்கிறீங்களே. ஆண்டவர் எத்தனை டைம் சொல்லிட்டாரு, வேணாடா இதை நீங்க பண்ணும் போதெல்லாம் நான் ரொம்ப வருத்தப்படுறேன், இதை செய்யும் போதெல்லாம் நான் உனக்கு ரொம்ப வருத்தப்படுறேன், எனக்கு பிடிக்கல, நீ இதை விட மாட்டியா, இதை தூக்கி போட மாட்டியா, நீ இப்படி பேசுறத நிறுத்த மாட்டியா, நீ இதை செய்யறத நிறுத்த மாட்டியான்னு எத்தனை டைம் ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசிட்டே இருக்கிறாரு. நான் இதுக்காக தான் உன்னை காப்பாத்தினேன், இதுக்காக தான் உன்னை தப்பிச்சு வச்சிருக்கிறேன், நான் உன்னை இன்னும் கைவிடல, எனக்காக இதை விட்டு கொடுக்க முடியாதாடா உன்னால, உன்னை காப்பாத்தினே, உன்னை அரவணைச்சனே, உன்னை இவ்வளவு தூரம் தூக்கி கொண்டு வந்தனே, நான் என்ன கேட்கிறேன், இதை விடுன்னு தானே சொல்றேன், இதை தூக்கி போடுன்னு தான் சொல்றேன், பட் உன் மனசுக்குள்ள என்னை விட அது உனக்கு முக்கியமாயிடுச்சுல, ஆசீர்வதித்த என்னை விட அது உனக்கு வேணும் இல்ல, என்ன விட்டாலும் விடுவ, அதை விட மாட்டியா நீ, என்ன தூசிச்சா கூட கவலைப்பட மாட்ட, அதை விட மாட்டியா நீ. இந்த ஜெபத்தில் இருக்கிற நிறைய பேர்கிட்ட ஆண்டவர் இந்த ஏக்க குரலோட பேசிட்டே இருக்கிறாரு, என்னைக்கு விடுவ நீ, ஆஃப்டர் அதை விட முடியல உனக்கு, நீ உண்மையான பாசம் வச்சு நீ நேசிச்சியே, நீ லவ் பண்ணிட்டு இருந்தியே, இல்லைன்னா நீ ஏதாவது ஒருத்தரை நேசிக்கும் போது அந்த நபருக்காக நீ எத்தனை விட்ட, நான் சொல்றேன், இதே ஜெபத்துல நீ தண்ணி அடிக்காம இருந்தப்பா, நீ சிகரெட் அடிக்காம இருந்தப்பா, யாருக்காக தெரியுமா, ஒரு பொண்ணுக்காக நீ அதை பண்ணாம இருந்த. நீ எனக்கு இந்த வாழ்க்கையில கிடைச்சேன்னா இந்த தண்ணி பக்கத்துல நான் போக மாட்டேன், இந்த சிகரெட் பக்கமா போக மாட்டேன்னு நீங்க வாக்கு கொடுத்தீங்க, அதே மாதிரி 6 வருஷம் 1 வருஷம் 5 வருஷம் நீங்க அதை பண்ணாம இருந்தீங்க. ஆனா இன்னைக்கு பொண்ணுக்காக நீ விட்ட, ஒரு மனுஷிக்காக நீ விடுறதுக்கு ஆயத்தமான, ஆனா உன்னை இவ்வளவு தூரம் வளர்த்த, இவ்வளவு தூரம் காப்பாற்றின ஆண்டவருக்காக ஒரு நாளாவது, ஆண்டவரே உமக்கு பிரியம் இல்லைன்னா எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நான் விட்டுறேன் ஆண்டவர்னு ஒரு நாள் முயற்சி எடுத்திருப்பீங்களா? ஒரு நாள் முயற்சி, அந்த பொண்ணுக்காக எத்தனை தெருவா அலைஞ்சிருப்பீங்க, அந்த பையனுக்காக எத்தனை தெருவா அலைஞ்சிருப்பீங்க. ஏன்னா அவளை நேசிச்சென்ற ஒரே காரணத்துக்காக, ஏன்னா அவனை நேசிச்சென்ற ஒரே காரணத்துக்காக எல்லாத்தையும் இழந்தீங்கல்ல. எவன் திட்டினாலும் பரவாயில்ல நின்னீங்கல்ல, உங்க அப்பாவை ஏத்தீங்க, அம்மாவை ஏத்தீங்க, ஊரை ஏத்தீங்க, சொந்தக்காரங்களை ஏத்தீங்க, ஏன் சபையே ஏத்தீங்க. உங்க கையில கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பை அப்படியே துச்சமா நினைச்சு வேணான்னு படிப்பை உதறி போட்டீங்க. உங்களுடைய எதிர்கால ஃபியூச்சரை எழுதி எல்லாத்தையுமே ஒரு பொண்ணுக்காக, ஒரு பையனுக்காக, ஒரு நேசத்துக்காக தூக்கி போட்டியே. கர்த்தருக்காக தூக்கி போடுறதுக்கு ஏன் உனக்கு மனசு வரல? ஏன் நீ தூக்கி போடல? அதுதான் கர்த்தர் தட்டி கொடுக்க முடியும்.